கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தரை பலமாய் பிடித்துக் கொள்வதனால் யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் விசாலத்திலே நிறுத்தி காட்டுவார். கலங்காதிருங்கள். யாத்ராகமம் 1:12 ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் புத்தர் அழகானவர்களாகவும் சாமர்த்தியம் உள்ளவர்களாகவும் பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்களாகவும் அவர்கள் பிரகாசித்ததுனால எகிப்தில் தோன்றின அரசனும் அவனை சார்ந்தவர்களும் இவர்கள் மேல் எரிச்சல் அடைந்து பொறாமை கொண்டு இவர்களை அழிக்க, சிதைக்க, சிதறடிக்க, சின்ன பின்னமாக்க திட்டம் போடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களோடு கூட இருந்தார். சத்துருவின் திட்டத்தை அவமாக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில நேரம் அநேகர் உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறார்கள். உங்களை ஒடுக்கி அடக்கி உங்களை ஒரு மூலையில் உட்கார வைக்க துடிக்கிறார்கள். கலங்காதிருங்கள். எந்த அளவுக்கு எகிப்திய அரசன் தேவ ஜனங்களை ஒடுக்கினானோ அந்த அளவுக்கு ஜனங்கள் பலுகினார்கள், பெருகினார்கள். அதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று. அதே போல இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து சொல்கிறார், யார் உங்களை ஒடுக்கி அடக்க பார்க்கிறார்களோ நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக கிருபை பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மின்னி திளங்குகிறவர்களாக, கனி கொடுக்கிற மரங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். கலங்காதிருங்கள். நிச்சயமாய் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில சந்திப்பதை உணர்வீர்கள். ஒடுக்கப்படுகிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒடுக்கப்படுகிற உங்களை ஒருபோதும் கர்த்தர் சத்ருவின் இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுப்பது இல்லை. ஒடுக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாய் இருந்து உங்களை காப்பாற்றி எல்லா சத்துருக்களுக்கு முன்னிலையில் உங்களை சுபிட்சமாய் சிறந்தவர்களாய் நிறுத்தி பிரகாசிக்க வைப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஒடுக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே, சில பலவீனங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல கர்த்தருடைய மகிமையின் கரம் இறங்குகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிள்ளைகளை தொடுகிறதுனால விசாலமான வழியிலே கர்த்தர் கொண்டு வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.